8th standard chapter 4 life mathematics exercise 4.2ல 8th சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா find total bill amount அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான பொருளுக்கு அவங்க பில் அமௌண்ட்டை கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பொருட்களை கொடுத்துட்டு அந்த பொருட்களுக்கு உண்டான பில் அமௌண்ட், அதாவது ரசீது தொகை, மொத்த ரசீது தொகை என்ன அப்படின்றது தான் கேள்வி. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் நம்ம இப்போ போடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேகு, தமிழில் புத்தக பை. ஸோ அதோடைய மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க, தட் இஸ் குறித்த விலை. ஸோ மார்க்டு ப்ரைஸ்னால் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளில் ஒரு லேபிள் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த லேபிளில் இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம ப்ரைஸை தான், அதாவது விலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மார்க்டு ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் குறித்த விலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நம்ம கடைக்கு போனோம், ஒரு பொருள் லேபிளில் ஒட்டியிருக்கிறது ஒரு விலையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தள்ளுபடி கொடுக்குறேன், டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்போவுமே டிஸ்கவுண்ட் வந்துட்டு 100 rupeesன்னு சொல்ல மாட்டாங்க. கடையிலலாம் பெரிய பெரிய கடையில் பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்டட், 20% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க, தள்ளுபடியை சதவீதமாக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே இப்போ ஆல்மோஸ்ட் எது தான் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ இது ஒரு பொருளுக்கு உண்டான எம்பி, டி அண்ட் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் அண்ட் ஜிஎஸ்டியை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு ஃபார்முலாவை போட்டுற போகிறோம். அதாவது நம்ம ஒரு விலைக்கு விற்க போகிறோம் இல்லைங்களா? அந்த விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தள்ளுபடியை கம்மி பண்ணி, இந்த பர்சன்டேஜ் எவ்வளவோ அதை கம்மி பண்ணி தான் நம்ம விற்க போகிறோம். ஸோ அப்போ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விலைன்றது என்ன ஃபார்முலாவில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்பி இருக்குது இல்லைங்களா? அந்த எம்பியோடைய அமௌண்ட் என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் பை 100. இது கிட்டத்தட்ட எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ்க்கு கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? அதாவது விற்ற விலையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போது டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், அதாவது தள்ளுபடி விலைன்றதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எம்பி, அதாவது குறித்த விலை என்னவோ அதை முதல்ல போட்டுருங்க, இன்டூ ப்ராக்கெட்டில் 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் பை 100. என்னென்ன விலை இருக்குதோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ அப்போ எம்பி எவ்வளோ இருக்குதோ 500, அதை எடுத்து எழுதிக்கோங்க. 100 மைனஸ் இந்த ஸ்கூல் பேக்குக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5. நீங்கள் பர்சன்டேஜ் போடணுன்ற அவசியம் கிடையாது, அந்த பர்சன்டேஜை தான் நம்ம இந்த மாதிரி பை 100ன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஒரு கால்குலேஷன் என்ன வரும்? ஸோ 500 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 500 அப்படியே எடுத்து போட்டுருவோம், இன்டூ 100ல் 5 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 95 டிவைடட் பை 100. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனுன்றதுனால கீழே 2 ஜீரோக்கு மேலே 2 ஜீரோ கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்டூ 95. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 475. அதாவது அந்த ஸ்கூல் பேக்கோட விலை 500 ருபீஸு, ஆனால் அந்த டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு போக நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு அந்த பேக்கை வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா 475. ஆனால் இது ஒரிஜினல் ரேட்டே கிடையாது, ஏன்னா இந்த ஜிஎஸ்டியை நம்ம சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஜிஎஸ்டியை இந்த பேக்குக்கு எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பில் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு போட்டுக்கலாம். ஸோ அப்போது பில் அமௌண்ட் தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ரசீது தொகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பீங்க. பில் அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா? அதாவது டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், தள்ளுபடி விலை, அதில் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இப்போ இந்த தள்ளுபடி விலைக்கு தான் என்ன போடுவாங்க, இந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸுக்கு தான் என்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை போடுவாங்க. அப்போது டிபி, அதாவது டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், தமிழில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விலை, இந்த இது கண்டுபிடிச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? அதை போட்டுட்டு இன்டூ இங்கே எப்படி 100ன்னு ஸ்டார்ட் ஆச்சோ இங்கேயும் என்ன தான் ஸ்டார்ட் ஆகும்னா 100. இங்கே மைனஸ் டிஸ்கவுண்ட், ஏன்னா டிஸ்கவுண்ட்னா நம்ம என்ன பண்ணுறோம், கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஜிஎஸ்டின்றது என்னது, இருக்கிற காசோட ஆட் பண்ணுறது தான் ஜிஎஸ்டி. அப்போ ப்ளஸ் போட்டுட்டு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளவோ அதை அப்படியே போட்டுட்டு இங்கே எப்படி பை 100ன்னு போட்டிருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே 100. டிஸ்கவுண்ட்னா நமக்கு ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து கம்மி பண்ணி தர்றது, ஜிஎஸ்டின்னா நம்ம என்ன விலைக்கு வாங்குகிறோமோ அதோட ஜிஎஸ்டியை சேர்த்து தர்றது, அது சேர்க்கறதுன்றதுனால தான் இந்த ப்ளஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போது டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம், பேக்குக்கு எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குகிறோம், 475.
இன்டூ 100 ப்ளஸ் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் பேகுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 டிவைடட் பை 100. அப்போ இதை சேர்த்திங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா which is equal to 475. இதை சேர்த்திங்கன்னா 112 by 100. இதை நீங்கள் கேன்சல் பண்ணியும் போடலாம். ஆனால் பெஸ்ட்டு சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 53200 இது கிடைக்கும் டிவைடட் பை 100. ஏன்னா இங்கே மேலே ஜீரோஸு கீழே ஜீரோஸ் ஈஸியாக கேன்சல் ஆயிரும். ஸோ கீழே 1ன்னு வந்ததுன்னா டிவிஷன் பார்ட்டு ஓவர். ஸோ அப்போ என்ன நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 532. ஸோ அந்த பேக்கோட விலையே 500 ரூபா தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு ஒரிஜினல் விலையை விட நம்ம எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடுது பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேகுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பில் அமௌண்ட்டு. இதே மாதிரியே அடுத்த பொருள். ஸோ ரெண்டாவது சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர், அதோடைய எம்பி கொடுத்துருக்குறாங்க, அதோடைய டிஸ்கவுண்ட் பர்சன்ட்டு ஜிஎஸ்டி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், இந்த தள்ளுபடி போக எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம், அதுக்கப்புறமா பில் அமௌண்ட், அதாவது வந்துட்டு அந்த ஜிஎஸ்டி சேர்த்து. ஸோ தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா முடி உலர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோடைய குறித்த விலை, அதோடைய தள்ளுபடி சதவீதம், அதோடைய ஜிஎஸ்டி சேவை என்னன்றதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம முதல்ல எதை கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், அதாவது தள்ளுபடி விலை. ஸோ எம்பி அதாவது மார்க்கெட் ப்ரைஸ், குறித்த விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000 இன்டூ 100 மைனஸ் இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2000 அப்படியே எடுத்து போட்டுப்போம் இன்டூ 100ல் 10 போச்சுன்னா அந்த ப்ராக்கெட் தேவையில்லை, ஏன்னா இங்கே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடுறதுனால 100ல் 10 போச்சுன்னா 90 டிவைடட் பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. கீழே 2 ஜீரோவுக்கு மேலே 2 ஜீரோ முடிஞ்சு போச்சு. அப்போ மீதி என்ன மட்டும்தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20 இன்டூ 90. இதை மல்டிப்ளை பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள். 2 9s ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் லாஸ்ட்டில் எடுத்து போட்டுருங்க. எல்லாமே ரூபா அப்படின்றதுனால நீங்கள் ருப்பீஸ்ன்ற சிம்பிளை போடணும். ஸோ அப்போது இந்த 2000 ரூபாய் பொருள் ஹேர் ட்ரையரை நம்ம டிஸ்கவுண்ட் விலை போக எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா 1800க்கு வாங்குகிறோம். இப்போ இதை அப்படியே வாங்குகிறோமா? இல்லை, இதுக்கு என்ன போடுறாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்போ அந்த ஜிஎஸ்டியை போட்டால் தான் பில் அமௌண்ட்டு. ஸோ பில் அமௌண்ட்டு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன சொன்னேன், நம்ம எந்த விலைக்கு வாங்குகிறோம், அதாவது டிஸ்கவுண்டட் ப்ரைஸு. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விலை இன்டூ கண்டிப்பாக 100ல் தான் போடணும். ஜிஎஸ்டின்றது ஆட் பண்ணுறதா இல்லை குறைக்கிறதானா, இருக்கிற அமௌண்ட்டோட ஆட் பண்ணுறது தான் ஜிஎஸ்டி. ஸோ அப்போ அந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் என்னவோ அதை போட்டுட்டு டிவைடட் பை 100ன்னு சொல்லிட்டு போடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப், டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் என்ன இருக்குது, நம்ம எவ்வளோ விலைக்கு கம்மியாக வாங்குகிறோன்றதை எடுத்து எழுதிருங்க இன்டூ 100. இதுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 28% இதுக்கு ஜிஎஸ்டி ஹேர் ட்ரையருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, ப்ளஸ் 28 by 100. நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு டைரெக்டாக இதை ஆட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ளஸ் இருக்கும்போது முதல்ல நீங்கள் அதை முடிச்சுட்ட பிறகு தான் நீங்கள் அடுத்தது டிவிஷன் மல்டிப்ளிகேஷனை பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 அப்படியே வச்சுக்கோங்க. 100 + 28 ஆட் பண்ணிட்டதுனால இந்த ப்ராக்கெட் வேணும்னு அவசியம் இல்லை, போட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ 128 டிவைடட் பை 100. ஸோ அகெயின் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 இன்ட்டு 128. ஸோ அப்போது 18ஐயும் 128ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2304. இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இப்போது நம்ம பேகுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட்டை இது பண்ணுறோம், இந்த ஹேர் ட்ரையருக்குன்னு ஒரு அமௌண்ட். நல்லா பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையருடைய விலையே எவ்வளோதான், ஜஸ்ட் 2000 rupees தான். ஆனால் இந்த ஜிஎஸ்டி போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 304 ரூபா, 300+ அமௌண்ட் நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கடைக்காரங்கிட்ட காசு கொடுக்கணும் இல்லைங்களா, அப்போ இதுக்கு தனி அதுக்கு தனின்றது கிடையாது. அப்போ டோட்டலாக நம்ம கொடுக்கக்கூடிய பில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன எடுத்து எழுதலாம்னா டோட்டல் பில் அமௌண்ட், தமிழ் மீடியம் என்ன சொல்லலாம், மொத்த ரசீது தொகை. ஃபஸ்ட்டு என்ன வாங்கணும், பேக் வாங்கணும் இல்லைங்களா, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 532 ப்ளஸ் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2304. இது 3 டிஜிட்டு, இது 4 டிஜிட். எழுதும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய டிஜிட் நம்பர்ஸை எடுத்து எழுதுங்க. அதுக்கு அடுத்தது 1s place, 10s place, 100s place. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2836, அதாவது 2836 rupees தான். அந்த இப்போ நம்ம ஒரு பில்லு வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த பில்லில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
2836. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் எவ்வளோ கம்மி பண்ணி நம்ம வாங்கிக்கிறோம் அதுக்கு உண்டான ஃபார்முலாவில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பில் அமௌண்ட்டுன்னும் போது ஜிஎஸ்டி சேருது. அப்போ அதே ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். அங்கே எம்பிக்கு பதிலாக இங்கே டிபி, அங்கே மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, அங்கே வந்துட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், இங்கே ஜிஎஸ்டி பர்சன்டேஜ். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசியாக கிடைச்ச அமௌண்ட்டு தான் பில் அமௌண்ட்டு. ஸோ அந்த ஸ்கூல் பேகு ப்ளஸ் அந்த ஹேர் ட்ரை ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிங்கன்னா 2836 இஸ் தி ஃபைனல் பில் அமௌண்ட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.